காலை மன்னா ஏப்ரல் 2. ஒன்றுமில்லாமையிலிருந்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவன். ரோமர் 4:17. தேவன் ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். நமக்கு எதாகிலும் கொஞ்சம் தெரியுமென எண்ணுவதே மிகவும் அபாயகரமானதாகும். நமக்கிருக்கும் சொற்ப அறிவை குறித்து மேன்மை பாராட்டுவது உண்மையில் மிக ஆபத்தானதாகும். தேவன் ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்குகிறார். எனவே ஒரு மனிதன் தான் ஒன்றுமில்லை என்ற நிலைக்கு வரும் வரையிலும் அவனிலிருந்து தேவனால் ஒன்றுமே உருவாக்க முடியாது என மார்ட்டின் லூதர் கூறியிருக்கிறார். தேவன் உருவாக்குவது எதுவாயினும் அது பலம் வாய்ந்ததாகவே இருக்கும். ஒன்றுமே இல்லாத நிலைவரத்தில், அதாவது நமது புத்தி கூர்மையோ பிரசங்கிக்கும் அல்லது பாடும் தாளந்தோ அல்லது யாதொரு மனித திறமையோ ஒன்றுமே இல்லை. தேவ கிருபை ஒன்று மட்டுமே இருக்கிறது என்ற நிலைமையிலேயே பெரும்பாலும் எழுப்புதல் தொடங்குகிறது. தேவ பிள்ளையாக்கிய நாம் நம்மை வெறுமையாக்கி ஒன்றுமில்லாத ஒரு நிலைக்கு வரக்கூடாதவர்களாயிருக்கும் போது பெரும்பாலும் எழுப்புதல் தடைப்படுகிறது என்பதும் உண்மையே. நாம் தேவனுக்கு அர்ப்பணிக்காத ஒன்று அல்லது நம்முடைய தேவனை விட நாம் அதிகமாக நேசிக்கும் ஒன்று எழுப்புதலுக்கு தடையாக அமைகிறது. எலியாவின் வேலைக்காரன் சமுத்திரமாய் பார்த்து ஒன்றும் இல்லை என்று சொன்னது ஒரு அம்சத்தில் சரியானதே. மனுஷீக கண்களுக்கு ஒரு பெருமழைக்கு, அதாவது ஒரு எழுப்புதலுக்கு சாதகமான ஒன்றும் புலப்படவில்லை. எல்லாம் அந்தகாரமாகவும் வறட்சியாகவும் அதைரியப்படுத்துவதாகவும் இருந்தது. ஆனால் இதோ பெருமழை உண்டாயிற்று. தேவன் ஒன்றுமில்லாமையிலிருந்து வானத்தை சிருஷ்டித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஒன்றுமில்லாமையை நாம் உணரும் போது நாம் எவ்வளவு தகுதியற்றவர்களும் வெறுமையானவர்களுமாயிருக்கிறோம் என்பதை நாம் உணரும்போது அப்போது மாத்திரமே தேவனால் நம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பரலோகத்தை சிருஷ்டிக்க இயலும். உண்மையில் நாம் பற்றி பிடித்து கொண்டிருக்கிற அல்லது தேவனுக்கு அர்ப்பணிக்காத ஏதாயினும் ஒன்று தேவன் மேலுள்ள அன்புக்கு பயபக்தியுடன் கூடிய அர்ப்பணிப்பிற்கும் தடையாக குறுக்கே நிற்குமாயின் அது நம் ஜீவியத்தில் பரலோகத்தை அல்ல நரகத்தையே சிருஷ்டிக்க கூடியதாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Morning Manna, April 2nd, 2026. God, who calleth those things which be not as though they were. Romans chapter 4, verse 17. God created everything out of nothing. It is most dangerous to think we know something. The boast about our little knowledge is indeed very dangerous. God creates out of nothing. Therefore, until a man becomes nothing, God can make nothing out of him, said Martin Luther. What God created out of nothing is mighty. Revival often starts when there is nothing. Nothing of our cleverness, preaching, or singing talent, or any other human ability. Nothing but the sure grace of God. It is also true that very often revival is hindered when we, the children of God, are not able to empty ourselves and come to a state of nothingness. Something that we have not dedicated or love more than our God comes in the way of revival. Elijah's servant was right in one sense when he looked at the sea and said, "There is nothing." To the human eye, there was nothing that looked favorable for a revival. Everything was dark, dry, and discouraging. But lo and behold, there was a great rain. 1 Kings chapter 18, verses 43 and 45. We read that God created heaven out of nothing. When we realize our nothingness, when we realize how unworthy and empty we are, then and only then can God create heaven in our spiritual lives. In fact, if something which we hold on to or which we have not dedicated to God stands in the way of our love or devotion to God, that would create hell and not heaven in our lives. May God bless you.